ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எல்லோரும் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் இன்றைக்கி காலையில் ரெஃப்ரெஷிங் டீயாக இந்த மீல் ப்ரிப்பும் போது எடுத்து வச்சோம் இல்லைங்களா, வெந்தயக்கீரையை க்ளீன் பண்ணிவிட்டு வெந்தயக்கீரையினுடைய தண்டுகள். ஸோ அதை ஜென்ரலாக நம்ம தூக்கி வீசிடுவோம். ஸோ இதை வச்சு தான் நான் இன்றைக்கி ரெஃப்ரெஷிங் டீ மார்னிங் டீ செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். இப்போ இது குப்பையில் நம்ம போடுறது தான், பட் இதில் நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக பார்க்க போனால் வெந்தயம், வெந்தயக்கீரை இதுகளில் கிடைக்கக்கூடிய சேம் ஹெல்த் பெனிஃபிட் நமக்கு இந்த கீரை தண்டில் இருந்தும் கிடைக்குது. இது நல்லா முத்தி போயிட்டுருக்கிறனால இதில் நமக்கு ஃபைபர் கண்டென்ட்டுமே ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். இதனுடைய ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது சேம் வெந்தயம், வெந்தயக்கீரை மாதிரியே தான். நம்மளுக்கு பிளட் கொலஸ்ட்ரால் லெவல், அது மட்டும் இல்லாமல் பிளட் சுகர் லெவல், இது எல்லாத்தையுமே கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி பாடி வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்குமே இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது நமக்கு. உடல் அங்கங்கே தேவையில்லாமல் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், திடீர்னு சிலருக்கு எனக்கு இங்கே வீங்கிச்சுமா பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இது கொஞ்சம் அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால இது ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்குமே. அப்புறம் சூடுனால வயிற்று வலி, வயிற்றில் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குமே இந்த தண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேவனாய்ட்ஸ், சாப்போனின்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட் அதிக அளவில் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, இது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி கேரக்டர் இதுக்கு உண்டு, இந்த சாப்போனின் ஃப்ளேவனாய்ட்ஸ்க்கெல்லாம். அதனால மசில் பெயின், பாடி பெயின், ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்க இந்த தண்டை பத்திரப்படுத்தி இதில் சூப்போ டீயோ வச்சு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இந்த டீ எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதிலேருந்து ஒரு 4-5 தண்டு மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நான் ரெடி பண்ண போகிறேன். அதை ரெடி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கூட கடைசியில் லெமன் கட்டாயமாக பிழிஞ்சு விட்டுக்கணும், இல்லைன்னா இதிலேருந்து கசப்புத்தன்மை அதிகமாக வரும். நான் இந்த மாதிரி சேர்த்திட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்பில் ஒரு கப் ஆனனால இவ்வளோ மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்க விட்டுறலாம் நம்ம. இப்போ நல்லா இது கொதிச்சாச்சு, ஆஃப் பண்ணி இனி சுகர், லெமன் ரெண்டும் சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை எனக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டேன். இதை நம்ம ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இந்த வெந்தயக்கீரை தண்டோட எக்ஸ்ட்ராக்ட் கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் லெமன் ஆட் பண்ணுறேன். லெமன் எப்போவுமே பாயிலிங் இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அப்போ அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதனால் அதை இறக்கி வச்சு அப்புறம் தான் ஆட் பண்ணணும். லெமன் ரைஸ்க்குமே அப்படி தான் பண்ணணும். அப்புறம் லெமனோட தோலையெல்லாம் வீசாதீங்க, அப்படி பத்திரமா சேர்த்து வைங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்யலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். See you, best wishes. Bye bye friends.